வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு வரை, இன்று நள்ளிரவு வரை ஈரானுக்கு நேரம் இருக்கிறது. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கொடுத்த நேரம் இருக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று. இந்த நொடி பொழுது வரை எந்தவித முன்னேற்றமும் சமாதான பேச்சுவார்த்தையில் இல்லை. ஈரான் அதற்கு உடன்படவில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இன்னும் நேரம் இருக்குது. செவ்வாய் நள்ளிரவு வரைக்கும் நேரம் இருக்குது. நமக்கும் அமெரிக்காவுக்கும் நேர வித்தியாசமும் இருக்குது. ட்ரம்ப் சொன்னது அவர்கள் தேசத்து நேரம். அமெரிக்கா செவ்வாய் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நேரம். நமக்கும் அவங்களுக்கு 10 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அதனால இன்னும் ஒரு நாள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது வருகின்ற வீடியோக்கள் மற்றும் தகவலை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக நமது தரப்பு 100% முழு வெற்றியை பறித்து விடுவோம், வெகு விரைவில் பிடித்து விடுவோம் என்று தோன்றுகிறது. 100% வெற்றி என்பது அந்த நாட்டு மக்கள் தெருவிற்கு வந்து போராடி அங்குள்ள IRGC அலி கொமேனி அரசாங்கம் அதன் இராணுவத்தை அடித்து விரட்டி தெருக்களில் ஓட விரட்டி அடித்து கொன்று அந்த தேசத்தை கைப்பற்றி புதிய ஆட்சி அமைவதுதான் 100% நமது தரப்பு வெற்றி. அந்த வெற்றி பதிவாகிவிடும் இன்னும் சில நாட்களில் என்று தோன்றுகிறது. 2 வீடியோவை போட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன். முதல் நீங்கள் பார்க்க போகும் வீடியோ லெபனான் இசபுல்லா பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல், இஸ்ரேல் இராணுவத்துடைய பதிவது. நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஓடுறவனுக்கு எல்லாமே இசபுல்லா பயங்கரவாதிகள். ஒரு கட்டடத்தில், மிகப்பெரிய கட்டடத்தில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சதி திட்டம் ஆலோசனை, இஸ்ரேலை தாக்குவதை பற்றி ஆலோசனை நடத்துவதாக அங்கிருந்து தரையிலிருந்து உளவு தகவல் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வானிலிருந்து அது சரி பார்க்குறாங்க. அது சரிதான் அப்படின்னு ஊர்ஜிதமான பிறகு அந்த கட்டிடத்தை தரை மட்டமாக்குறாங்க. அடிச்சா இப்படி அடிக்கணும். உண்மையாவே இஸ்ரேலின் அடி மிக பிரமிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீடியோ பாருங்க. இரண்டாவது வீடியோ ஈரான் இப்போ ஈரான்ல கொல்லப்படும் இராணுவ வீரர்களை ஈரான் அறிவிக்கிறாங்க. அவர்கள் தேசம் தாக்கப்படும் காட்சியை மெதுவாக காட்டுகிறார்கள். இதுவே சாட்சியாக அமைகிறது. அந்த தேசம் முடிய போகிறது, அலி கொமேனி அரசாங்கம் முடிய போகிறது என்று இது காட்டுகிறது. இந்த பதிவில் ஈரான் தெருக்களில் உள்ள சேதங்களை நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஈரான் தெருக்கள் நாசமாகி போகின்றன, இது ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டுமே இன்றைக்கு, அதாவது திங்கட்கிழமை எனக்கு கிடைச்ச வீடியோ, திங்கட்கிழமை எடுக்கப்பட்ட வீடியோ, செவ்வாய்க்கிழமை நீங்க பார்க்குறீங்க. இதுவே சாட்சி. அவர்கள் முடிய போகிறார்கள், அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்று புரிகிறது. ட்ரம்ப்ட பேட்டி கேட்டாங்க நேற்று. இந்த மாதிரி நீங்க ஈரானை சரணடைய சொல்லி கெட்ட வார்த்தைகள் உபயோகம் பண்ணீங்க, அதை தாண்டி அவர் ஒரு மதத்தையே இழிவுபடுத்தினீர்கள்லாம் கேட்கும்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்றார். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன் என்று ட்ரம்ப் பேசினார். நேற்று ஈரானில் திங்கட்கிழமை அதிகாலை 2 முக்கியமான இராணுவ தளபதிகள், அதாவது நம்பர் 2 என்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு இராணுவ பயங்கரவாதி ஒருவன், தளபதி ஒருவன், இன்னொரு இராணுவ தளபதி ஒருவன் கொல்லப்பட்டிருக்கான். அது போக 100க்கு உள்ள ஈரான் இராணுவ தளபதிகள், அதற்கடுத்து வரிசையில் இருப்பவங்க வரிசையாக கொல்லப்பட்டிருக்காங்க.
இது ஈரானே ஒத்துக்கொண்ட செய்திகள். நான் சொல்லலை, இஸ்ரேல் தரப்பு சொல்லலை, ஈரான் ஒத்துக்கொண்ட செய்திகள். முதல்ல மிகப்பெரிய தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் மஜித் கதாமி. இவன் யார் அப்படின்னா ஐஆர்ஜிசி இராணுவம் இருக்கு இல்லைங்களா, இந்த அலி குமேனி இராணுவம், ஐஆர்ஜிசி இராணுவத்தின் இன்டெலிஜென்ட் சீஃப் அப்படிம்பாங்க. உளவு பிரிவுக்கு இவன் தான் மொத்த தளபதி, மேஜர் ஜெனரல், மிகப்பெரிய பதவி. இவன் கொல்லப்பட்டிருக்கான் திங்கட்கிழமை அதிகாலை வான்வெளி தாக்குதலில். அதற்கடுத்து அஸ்கர் பஹ்ரி, இவன் ஐஆர்ஜிசி, அதே அலி குமேனி இராணுவத்தின் ஐஆர்ஜிசியோட வெளிநாட்டு பிரிவு இருக்கு, குஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானை தாண்டி வெளிநாடுகளில் அந்த பயங்கரவாதத்தை வளர்ப்பது, ஆயுதம் கொடுப்பது, பணம் கொடுப்பது, பயிற்சிகள் கொடுப்பது, அதற்கான மொத்த தளபதி தான் இந்த அஸ்கர் பஹ்ரி. இந்த இருவரை கொன்றது மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு. அதாவது அந்த இராணுவ மட்டத்தில் முதல் தலை, இரண்டாம் தலை என்று சொல்லணும். குறிவைக்கப்படுவது பூராமே ஐஆர்ஜிசியுடைய தளபதிகள் தான். ஐஆர்ஜிசி என்ற இராணுவம் அலி கொமேனிக்கு சொந்தமான இராணுவம். ஈரானுக்கு என்று தேசத்துக்கு ஒரு இராணுவம் இருக்கு. அதை யாருமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குவதில்லை, அவங்கள தனியாக வச்சிருக்காங்க. நாளை போராட்டத்தின் போது, மக்கள் எழுச்சியின் போது இந்த ஈரான் இராணுவமே, தேசத்தின் இராணுவமே இந்த ஐஆர்ஜிசியை வேட்டையாடும் என்று தெரிய வருகிறது. ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் பிரித்து தான் பார்க்குறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். அந்த தேசத்தின் இராணுவத்தை தாக்குவதே இல்லை, அந்த தளபதிகள் எல்லாரையும் விட்டு வச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஐஆர்ஜிசி தான் பலவீனப்படுத்தி அதன் தளபதிகளை கொன்று கொண்டே இருக்காங்க. இந்த ரெண்டு தளபதி முக்கியமான தளபதிகள். மக்கள் போராட்டத்தின் போது ஈரான் இராணுவம் மக்களோடு இணைந்து இந்த ஐஆர்ஜிசியை நிச்சயமாக வேட்டையாடும். மூன்றாவது மசூத் ஜாரே, இவன் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் உடைய மொத்த தளபதி, வான் பாதுகாப்போட தளபதி. இவனை கொண்டிருக்காங்க. அதுபோக ஒரு 4 இராணுவ தளபதி, ஆர்மி ஆபீசர்னு சொல்லி அந்த புகைப்படத்தை ஈரான் அரசை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது 7 தளபதிகள் ஆகிறாங்க. இன்னும் எண்ணற்றவர்கள் இவர்களோடு சேர்ந்து கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தமாக ஐஆர்ஜிசி தளபதிகள் 100 பேர் ஒரே நாள் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஏன் இப்படி கொள்கிறார்கள் அப்படின்னா, ஒரே குறிப்பிட்ட நாளில் எதிர்த்தரப்பு இராணுவ தளபதிகளை இஸ்ரேல் கொள்கிறது என்றால், இந்த கொலைகள் தாக்குதல் எல்லாமே இஸ்ரேல் வான்படை விமானங்கள் நடத்தியது. அமெரிக்கா அந்த தாக்குதலில் கலந்துக்கல. இது என்ன பாலிசி, என்ன கொள்கை என்றால், ஒரு உயிருக்கு 1000 உயிர் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் இராணுவம் இப்பெல்லாம் கொள்றாங்க. அவருடைய புனித நூலான புனித தோரால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்திற்கு ரத்தம், ஜீவனுக்கு ஜீவன். ஜீவன்னா உயிருக்கு உயிர்னு சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு கண்ணுக்கு ஒரு கண் என்று பார்க்கக்கூடாது. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு யூத உயிர் இந்த பக்கம் கொல்லப்படும் போது அந்த பக்கம் 250 அரபிய இஸ்லாமிய உயிர்களை கொல்லணும். அப்பதான் கண்ணுக்கு கண் என்பது சரியாக பொருந்தும். இங்க ஒரு யூதர் இருக்கும்போது அங்க 250 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. இங்க ஒரு உயிர் போச்சுன்னா அங்க 250 உயிர்களை கொல்லணும். அதுதான் சரியானது. ஆனா அதை தாண்டி ஒரு உயிருக்கு 1000 உயிர் என்ற ரீதியில் இஸ்ரேல் கொள்கிறார்கள். காசால நடந்த மரண எண்ணிக்கையை ஒப்பிட்டு பேசினா இந்த 1க்கு 1000 என்பது மிக சரியாக பொருந்தி போகும். ஈரானுக்குள்ளேயுமே அதே அடிப்படையில் தான் கொண்டுட்டு இருக்காங்க. ஈரான் முழு செய்தியை வெளியே தரல. ஆனால் ஒரு யூத உயிருக்கு 1000 உயிர்கள் என்ற ரீதியில் ஈரான்லையும் கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பயமுறுத்தும் செயல் என்று பார்க்கப்படுது. இஸ்ரேல் இப்படி கொள்வது அந்த எதிர்த்தரப்பை மிக பயமுறுத்தும் செயல் என்று பார்க்கப்படுது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், இஸ்ரேலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டால் அதற்கு பழிவாங்கும் விதமாக அரபிய தரப்பில் தளபதிகளை கொல்வது இஸ்ரேலுடைய வழக்கம். பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் தலைவர்களை கொல்லுவாங்க, இசபுல்லா தலைவர்களை கொள்ளுவாங்க. ஈரானில் இப்படி அதனுடைய தளபதிகளை கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 4 பேர்
பலியாகி இருக்கலாம்னு பேசியிருந்தேன் நகரியால. நான் கடைசியாக பேசிய பதிவில் நகரியால அடுக்குமாடி குடியிருப்பு கீழே விழுந்து விட்டது. இருவரை பிணமாக மீட்டு விட்டார்கள். இருவர் பிணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது சொன்னபடியே நடந்து 4 பேர் பிணமாக மீட்கப்பட்டிருக்காங்க. 4 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மரணத்தின் பின்னணியில் பரிதாபமும் இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருவருக்குமே 80 வயசுக்கு மேலே, அவர்களுடைய மகன் 40 வயசுக்கு மேலே. அந்த மகனுடைய மனைவி பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்த பெண்மணி. மொத்தம் 4 பேர். இவங்க 3 பேர் யூதர்கள். இந்த மகனுடைய மனைவி பிலிப்பைன்ஸ் தேசத்து பெண். சம்பவம் நடந்த அன்று, அதாவது முன்தினம் தாக்குதல் நடந்த அன்று, அவங்களுடைய அந்த அப்பாவும் அம்மாவும் நகரியால தனியாக வசிக்கிறாங்க. அந்த மகனும் மருமகளும் தனியாக வசிக்கிறாங்க. அவருடைய அப்பாவை மருத்துவமனையிலிருந்து அழைச்சிட்டு வந்திருக்கான் மகன். அதாவது அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சில நாள் சிகிச்சை போயிருக்கு. அதை முடித்து கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த மகனும் மருமகளும் சென்று அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு நகரியால் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்காங்க. அடுக்கு மாடி குடியிருப்பு அந்த பகுதி. இவங்க உள்ள போனையே ஏவுகணை வருகிறது என்று சைரன் சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கிருந்து எல்லோருமே ஓடி சென்று அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பதுங்கு குழிக்குள்ள உள்ளே போயிட்டாங்க எல்லாருமே. இந்த வயதான தம்பதி 2 பேருமே அவங்க அப்பாவுக்கு முடியாத காரணத்தினால உடனடியாக ஷெல்டருக்கு அந்த பதுங்கு குழிக்கு போக முடியல. அப்போ அவங்க மகன் என்ன முடிவு பண்ணா அப்படின்னா, அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் படிக்கட்டுகளின் கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன அறை போன்ற அமைப்பு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு. அதற்கு உள்ளே கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு அவனும் அந்த மருமகளும் கூடயே நின்றுருக்காங்க. இந்த 4 பேர் மட்டும்தான் அந்த கட்டிடத்தில் உள்ள இருந்தது. பிறர் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு உள்ளே போயிட்டாங்க. இந்த மகன் என்ன நினச்சிருக்கான்னா, ஏவுகணை தாக்குதல் அந்த படிக்கட்டுக்கு அடியில் படாது அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமாக தான் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அந்த ஏவுகணை நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த ஏவுகணை 450 கிலோ வெடிமருந்தை கொண்டு வந்திருக்கு. மிகப்பெரிய வெடிகுண்டு அதுவும் சொல்லப்படுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டே மொத்தமாக கீழே விழுந்துருச்சு. அப்படியே சீட்டு கட்டிடம் போல மொத்தமாக கீழே விழுந்துருச்சு. இவங்க புதைந்து போனார்கள். அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் அப்படிம்பாங்க இஸ்ரேலில், இதை மீட்பவர்கள் இந்த 4 பேர் மாட்டிக்கிட்டது தெரிஞ்சு அவங்க செல்ஃபோன் சிக்னலை வைத்து, அவங்க கண்டிப்பாக செல்ஃபோன் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த செல்ஃபோன் சிக்னல் எங்கே இருக்குன்னு பார்த்து துல்லியமாக அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அவர்கள் 4 பேரும் பிணமாக கிடைச்சாங்க. அது மிகப்பெரிய ஆத்திரத்தை இஸ்ரேலுக்கு வரவழைத்தது. ஒரு முதிய தம்பதியினர் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்காங்க. மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க கடைசி வினாடியில். அதற்கு பழிவாங்கும் விதமாக தான் ஈரானுக்குள்ளே பூந்து அடின்னு அடித்து அந்த தளபதிகளை கொன்று குவித்தது. இது இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுடைய அப்பாவி மக்களை தொடாதே, அப்பாவி மக்களை தொட்டால் உங்கள் தலைவர்களை நிச்சயமாக கொள்வோம் என்று தொடர்ச்சியாக இந்த செய்தியை இந்த பேடிகளான அரபியர்கள் மனதில் பதிய வைத்து கொண்டிருக்காங்க. ஞாயிறு அதிகாலை இந்த அமெரிக்கா விமானியை மீட்ட இராணுவ நடவடிக்கையில் நான் அமெரிக்காவுடைய கமாண்டோக்கள், பாரா ரெஸ்கியூ ஜம்பர்ஸ் மற்றும் டெல்டா ஃபோர்ஸ் நேவிஸில் கலந்துருந்தாங்கன்னு சொன்னேன். அவர்களுக்கு இணையாக அந்த மீட்பு நடவடிக்கையில் இஸ்ரேலுடைய ஷால்டாக் கமாண்டோக்கள் மற்றும் சைரத் மட்கால் கமாண்டோக்கள் அவர்களும் இணைந்து பணியாற்றி அந்த அமெரிக்க இராணுவ அந்த விமானியை மீட்டுள்ளார்கள் என்ற செய்தி இப்போ கிடைச்சிருக்கு. நான் அதை சொல்லலை, அவங்க இஸ்ரேல் அதிரடிப்படை உள்ள வந்ததை அவர்களும் உள்ள வந்திருக்காங்க. இந்த நொடி நீங்கள் கேட்கும் நொடி ஈரானில் கொர்மபாத் என்ற இடத்தில் உள்ள விமான நிலையம் தகர்க்கப்பட்டது. அது பற்றி எரிந்து கொண்டுள்ளது. நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் ஈரானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டிம்பாங்க, அதனுடைய புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பாங்க. ஈரானுடைய மக்கள் மறு அறிவிப்பு வர வரைக்கும் ரயிலில் பயணம் செய்யாதீர்கள், ரயில் நிலையத்திற்கு செல்லாதீர்கள் என்று இஸ்ரேல் அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அதை தாண்டி
ட்ரம்ப் வந்து ஈரானுடைய மின் கட்டுமானத்தை அடிப்பேன் என்று சொன்னனால ஈரானுடைய விளையாட்டுத்துறை இணை அமைச்சர் அவர் என்ன அறிக்கை கொடுத்திருக்காருன்னா, மின் கட்டுமானத்தை அடிப்பாங்க அப்படின்னா அதை பாதுகாக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை அதை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு நாடு சொல்லுது மின் கட்டுமானத்தை அடிக்கிறாங்கன்னா வான் பாதுகாப்பு சாதனத்தை கொண்டு வந்து நிறுத்தி திரும்ப தாக்குதல் நடத்தணும். இதுதான் முறையானது, இராணுவ முறைகிறது. இந்த இணை அமைச்சர் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, மாணவர்கள், ஈரானுடைய மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் அந்த கட்டுமானத்தை சுற்றி மனித சங்கிலி போல நில்லுங்கள், நீங்கள் அப்படி நின்னீங்கன்னா அவர்களால் அடிக்க முடியாது என்று அவன் பேட்டி கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அதெல்லாம் ஈரான் தேசத்து செல்வங்கள் என்று பதிவு பண்ணியிருக்கான். மாணவர்கள் அதை தாண்டிய செல்வங்கள். கட்டுமானம் அடிக்கப்படுவதற்கும் ஒரு மாணவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி கொல்லப்பட வைப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. உயிர் விலை மதிப்பற்றது. ஒரு உயிருக்கு அமெரிக்காவில் 10,000 கோடி செலவு பண்ணி காமிச்சாங்க. இவன் என்னடான்னா மாணவர்களை போய் சுத்தி நிற்க சொல்றான். இது இரண்டாவது ஒன்றை காட்டுது, ஈரானுடைய பரிதாப நிலையை காட்டுது. அவர்களிடம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இல்லை, விமான எதிர்ப்பு பீரங்கிகள், மேன்பேட் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் அந்த மக்களை அதை சுற்றி நிற்க சொல்வது என்ற பரிதாபத்தையும் இது காட்டுது. இந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஈரானுக்குள் கடுமையான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரம்ப்புடைய அந்த நேரம் அவகாசம் முடிஞ்சது அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஒரு இரவு எங்களுக்கு போதும், சிங்கிள் நைட் போதும், ஈரான் என்பது இல்லாமே பண்ணி காட்டுவேங்கிறது பகிரங்கமா பேசுறாரு. உலகத்துல இத்தனை இஸ்லாமிய அரபிய நாடுகள் இருந்துமே இப்படி மிரட்டுறத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒரே இரவுல ஈரானை இல்லாம பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடு ஈரானுக்கு. ஈரானை தாண்டி நைஜீரியாவில் ஈஸ்டர் தின கொண்டாட்டத்தின் போது தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது அங்குள்ள இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவர்களை கொல்வது வாடிக்கையா இருக்கு. அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது தேவாலயங்களில் உள்ளே இருந்த கிறிஸ்தவ மக்கள் மட்டும் 60 பேர் ஈஸ்டர் தினத்தன்று கொல்லப்பட்டிருக்காங்க. Bible, then I see somebody come outside and stand near our church like he want enter. After that, I try to know who is that person. Before I began, தேவாலயத்துக்குள்ளேயே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதை அந்த அரசு தொடர்ச்சியாக, இத்தனைக்கு நைஜீரியா ராணுவம் வலிமை மிகுந்த ராணுவம், ஆனால் திட்டமிட்டு அவருடைய இந்த இஸ்லாமிய பாசத்தை அந்த தீவிரவாதிகளை கொல்லும் இடத்துல காட்டுறாங்க. தீவிரவாதிகளை முற்றாக அழிக்காம அவர்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்களை, அதுவும் தேவாலயங்கள் உள்ளே வைத்து பண்டிகைகள் கொண்டாடும் போது சுட்டுக் கொள்வது, அவர்களை பிடித்து இழுத்து செல்வது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். திரும்பவும் ஞாயிறன்று நைஜீரியா கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு இனப்படுகொலை அங்கே போயிட்டு இருக்கு. நிச்சயமாக அமெரிக்கா, இஸ்ரேல் அதில் தலையிட்டு நைஜீரியாலையும் ஒரு நிச்சயமான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து, நைஜீரியாலேயே கணிசமான கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதியில் வாழ்கிறாங்க. அந்த பகுதியை பிரித்து கிறிஸ்துவ நைஜீரியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த இனப்படுகொலை, அப்பாவி கிறிஸ்தவர்கள் கொள்வதை தடுப்பதற்கான ஒரே வழியாகும். ஈரான் அரசு, ஒரு தனிநபர்கள் செய்தால் பரவாயில்ல, ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அந்த ஒன்றுக்கும் முடியாமல் படுத்து கிடக்கும் மொஸ்தபா கொமேனி, அலி கொமேனியுடைய மகன் மொஸ்தபா கொமேனி இன்றைக்கு தமிழ் செய்திகளே சொல்றாங்க, அவன் முடிந்து போனான், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கான், மரணம் அடைய போகிறான் என்ற செய்தியை மெதுவாக தமிழக செய்திகளை ஒத்துக்கொண்டே ஈரானுடைய பரிதாபத்தை வரிசையாக அவங்க ஒத்துக்கிட்டு வராங்க. அவனுடைய ஒரு செயற்கை நுண்ணறிவு வீடியோவை தயாரித்து அவன் நடந்து வருவது போல கடைசியாக இஸ்ரேலில் அணு ஆராய்ச்சி மையம் இருக்குது, டிமோனா என்ற பகுதியில்.
அதனுடைய வரைபடத்தை அவன் பார்ப்பது போல ஒரு வீடியோ செயற்கை நுண்ணறிவில் ஈரான் அரசே தயாரிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய வெட்கக்கேடு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் ஒரு 10 நாள் முன்னால் அவன் என்ன பண்ணான்னா, இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு நல்லபடி ஆரோக்கியத்தோடு இருந்து சுழன்று அடித்துட்டு இருக்காரு. அவரை மரணம் அடைந்தது போல செயற்கை நுண்ணறிவு வீடியோ தயாரித்து உலகம் புறம் பரப்பினான். இன்னைக்கு முடியாம இருக்கிற இல்லாம செத்து போயிட்டான் என்று சொல்லப்படுகிற மொஸ்தபா கொமேனி அவங்க தலைவனை உயிரோடு இருப்பது போல செயற்கை நுண்ணறிவு வீடியோ தயாரித்து அதை காட்டுவது வெட்கத்திலும் வெட்கக்கேடு. நிச்சயமா மிகப்பெரிய வெட்கக்கேடு ஈரானுக்கு. அது செயற்கை நுண்ணறிவு வீடியோன்னு கூட புரிஞ்சுக்காம சிங்கத்தின் மகன் சிங்கம் என்று ஒன்று பதிவு பண்றானுங்க. அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத பிரியர்கள். சிங்கத்தின் மகன் சிங்கமாக தான் இருப்பானு. இதெல்லாம் அசிங்கண்டா. அது செயற்கை நுண்ணறிவு வீடியோ. அவனே ஒத்துக்கிறான். செயற்கை நுண்ணறிவுல ஒரு அங்கலாப்புக்காக பரிதாபத்தோடு அவங்க தலைவனால் எழுதரிக்க முடியல ஒரு செயற்கை நுண்ணறிவுல அவன் ஒரு எழுந்தரிச்ச மாதிரி வீடியோ காட்டுறான். நீ அதுக்கு போய் சிங்கத்துக்கு பிறந்த சிங்கனா? இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். கேவலமான சூழல்ல ஈரான் தினம் போயிட்டே இருக்காங்க. நான் தொடர்ச்சியா சொல்றேன், ஈரானால் முடியாது, சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. அதனால நிச்சயமாக கௌரவம் பார்க்காம ஒரு முறை மண்டியிட்டு சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவர்கள் பிழைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மூடர்களுக்கு அதற்கான எண்ணமே இல்லை. இதுதான் மூடர்கள்னு சொல்றது. சண்டையிட முடியாம தொடர்ச்சியா அடி வாங்கி கொல்லப்பட்டாலும் மூடத்தனமாக சண்டைக்கு வருது. உண்மையாவே இவங்களுக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு புரியல. இந்த நொடி வரைக்கு பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாகிஸ்தான் கடுமையான முயற்சி எடுக்குது. எப்படியாவது பேச்சுவார்த்தை கொண்டு வரணும், பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்ல வைக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த நொடி வரை சிறிதளவு முன்னேற்றம் இல்லை. அதை தாண்டி ரஷ்யா இஸ்ரேலில் எங்கெல்லாம் அணுவின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறார்கள், மின்சார கட்டுமானங்கள் எங்கே இருக்கு, இதை போன்ற சென்சிட்டிவ் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களை ரஷ்யா இந்த செயற்கைக்கோள் உதவியோட துல்லியமாக புகைப்படங்களை எடுத்து ஈரானுக்கு கொடுத்துள்ளார்கள் என்ற தகவல் இப்பொழுது வெளிவருது. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட முக்கியமான சென்சிட்டிவ் முக்கியமான இடங்களை இஸ்ரேலுடைய இடங்களை புகைப்படம் எடுத்து கொடுத்துருக்காங்க செயற்கைக்கோள் உதவியாளர்னு சொல்லி இப்போ செய்திகள் வெளிவந்துருக்கு. இப்படி ஒரு வேளை செய்திருந்தா எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக ரஷ்யா அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தொடர்ச்சியாக வருது. இது யார் கிளப்பி விடுறாங்கன்னு பார்த்தா உக்ரைனுடைய உளவுத்துறை தான் கிளப்பி விடுறாங்க. உக்ரைன் ரஷ்யா எதிரி என்பதால வேணும்னே இப்படி சொன்னாலும் சொல்லலாம். என்னுடைய கணிப்பில் ரஷ்யா நிச்சயமாக இதை செய்யவே மாட்டாங்க. இந்த இஸ்ரேலுக்கான துரோகத்தை செய்ய மாட்டாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஈரானுடைய மின் கட்டுமானங்களை பாதுகாக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை நாடாம மாணவர்களை சுற்றி நிற்க சொல்வது, மொஸ்தபா கமேனியுடைய செயற்கை நுண்ணறிவு வீடியோவை ஈரானை தயாரித்து வெளியே விடுவது, ஈரானுடைய இராணுவ தளபதிகள் இராணுவ வீரர்கள் மரணத்தை ஈரான் ஏற்றுக்கொள்வது, அந்த புகைப்படத்தை வெளிவிடுவது, ஈரானுடைய கட்டுமான சேதங்களை இப்பொழுது ஈரானை தொடர்ச்சியாக வெளியே விடுவது, தமிழக பத்திரிகைகள் ஈரானுக்கு விரோதமாக ஈரான் அடிபட்டு கொண்டு இருக்கிறது என்று பேசுவதை எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய முழு வெற்றியான, நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னேன், அந்த மக்கள் தெருவிற்கு அந்த மக்களுக்கு துணையாக ஈரான் தேசிய இராணுவம் அவர்களோடு இணைந்து அந்த அலி கொமேனி அவன் குடும்பம் அந்த இராணுவ தளபதிகள் IRGC இராணுவ தளபதிகள் பாஜிஸ் துணை இராணுவ காட்டு மிராண்டிகளை தெருக்களில் ஈரான் தெருக்களில் ஓட 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 விரட்டி அடின்னு அடித்து போன வாரம் கூட 10க்கு மேற்பட்ட இளைஞர்களை தூக்கிலிட்டு காமிச்சிருக்காங்க இந்த IRGC இராணுவம்.
87,000 பேர்த்து கொன்று காமிச்சிருக்காங்க. எண்ணற்ற பெண்களை தூக்கில் தொங்க விட்டு காமிச்சிருக்காங்க. எந்த நாடும் செஞ்சதில்லை. சீனா செஞ்சதில்லை, நார்த் கொரியா செஞ்சதில்லை. ஈரான் மட்டுமே நடுத்தெருக்களில் பெண்களை தொங்க விட்டது தூக்கில். இதற்கெல்லாம் மனசில் வச்சு பழிவாங்கும் விதமாக நடுத்தெருவில் அவங்களை அடித்து லட்சக்கணக்கான அந்த பேடி இராணுவம், பேடி தளபதிகள், அலி கொமேனி குடும்பம் தெருக்களில் பிணமாக கிடக்கும் காட்சி, அந்த மக்கள் அந்த தேசத்தை கைப்பற்றிய காட்சி, புதிதான ஆட்சி அங்கே மலரும் காட்சியை வெகு விரைவில் சில தினங்களில் பார்த்து விடுவோம் என்றுதான் இதெல்லாம் காட்டுது. நன்றிகள்.